ஆல் எல்லாருக்குமே வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சிக்கான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு வீடியோவே போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கிறேன். ஸோ இது எதுக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஸ்கேன் வந்து எடுக்க சொல்லுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்கேன் கிட்ட நம்ம எடுப்போம். ஸோ 5 ஸ்கேனுமே பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரைஸு, ஸோ இந்த ஸ்கேன் எதுக்காக எடுக்கிறாங்க, ஸோ இந்த ஸ்கேனில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸோ குழந்தையோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கேன்லாம் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அக்கா நீங்கள் சென்னையில் இருக்கீங்களாக்கா, எந்த ஸ்கேன் சென்டரில் கம்மியான ப்ரைஸில் எடுப்பாங்கக்கான்னு நிறைய பேர் கேட்டிங்க. பட் அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆகஸ்ட் 2, அதாவது லாஸ்ட் மென்ஸ்ட்ரூட்டல் பீரியட் ஆகஸ்ட் 2 வந்து தலை குளிச்சு, ஸோ அதுக்கப்புறமா இடிடி அதாவது எஸ்டிமேட்டட் டைம் ஆஃப் டெலிவரி மே வந்து 9 கொடுத்துருக்காங்க. நீங்கள் தலைக்கு குளித்த நாள்லேருந்து குறிப்பிட்ட ஸோ இந்த டைமில் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு டெலிவரி டேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த டெலிவரி டேட் அப்போது நம்ம வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா டாக்டர் வந்து நான் கவர்மெண்ட்லேயும் செக்கப் பண்ணிகிட்ருக்கேன், ப்ரைவேட்லேயுமே செக்கப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் தான் நிறைய டெஸ்ட் வந்து நான் எடுப்பேன். அவங்க வந்து ஸ்கேன் எடுக்க சொல்லி நோட்டில் எழுதி கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து 45 டேஸில் ஒரு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அதான் வந்து டேட்டிங் ஸ்கேன். ஸோ இந்த ஸ்கேன் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஸ்கேன்னே சொன்னாங்க. ஏன்னா குழந்தையோட ஹார்ட் பீட் இருக்கா, குழந்தை வந்து யூட்ரஸில் வளருதா இல்லை டியூப்பில் வளருதான்றதை செக் பண்ணணும். இந்த ஸ்கேன் வந்து எல்லா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸுமே கட்டாயமாக எடுக்கக்கூடிய ஒரு ஸ்கேன். இது வந்து அல்ட்ரா ஸ்கேன் சொல்லுவாங்க, டேட்டிங் ஸ்கேன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கேன் பார்த்தீங்கன்னா எனக்கு கவர்மெண்ட்டில் வந்து எழுதி கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு எழுதி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஒரு ஸ்கேன் சென்டரில் எழுதி கொடுத்தாங்க. பட் நம்ம அதே ஸ்கேன் சென்டரில் எடுக்கணும்னா அது இல்லை. உங்களுக்கு எங்கே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த ஸ்கேன் சென்டர்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கேன் பார்த்தீங்கன்னா நான் பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய நாவல் ஸ்கேனில் தாங்க எடுத்தேன். அந்த ஸ்கேனில் ஃபஸ்ட்டு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு, டேட்டிங் ஸ்கேனு நீங்கள் ஃபோன் போட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எவ்வளோ ப்ரைஸுன்னு. நான் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா 1500 சொன்னாங்க. ஆனால் வந்து நம்ம கவர்மெண்ட் மூலியமாக போனால் 1700, ஸோ மைனஸ் பண்ணிவிட்டு 1500 அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்கேன் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு நான் வந்து நாவல் ஸ்கேனில் தான் எடுத்தேன். ஸோ அதில் வந்து குழந்தையோட ஹார்ட் பீட் வந்திருக்கா, குழந்தை வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்கா, யூட்ரஸில் தான் இருக்கா இல்லை டியூப்பில் இருக்கான்றதை செக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேன். ஸோ இந்த ஸ்கேன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கேனை எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3ஆவது மாத ஸ்கேன். இதோட நீங்கள் 45 டேஸில் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஒரு 1.5 மாதம் கழிச்சு 3ஆவது மாதம் ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்டி ஸ்கேன்னு சொல்லுவாங்க, நியூட்ரல் டிரான்ஸ்லுயன்சி. ஸோ அதாவது உங்கள் குழந்தையோட அளவு எவ்வளோ, அதாவது என்டியோட அளவு எவ்வளோன்றதை முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைன் எல்லாமே செக் பண்ணுவாங்க, குழந்தையோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணுவாங்க. இதில் வந்து என்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பின்னாடி வந்து ஒரு ஒரு அளவு சுரக்க ஆரம்பிக்கும். அதோட அளவு பார்த்தீங்கன்னா 3.5 mm விட கம்மியாக இருக்கணும், அதை விட அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்நார்மலான குழந்தைன்னு சொல்லுவாங்க. ஸோ என்டி அளவை செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கேன் முக்கியமாக எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குது, குழந்தை ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேன். இந்த ஸ்கேனும் பார்த்தீங்கன்னா எனக்கு கவர்மெண்ட்டில் எழுதி கொடுத்தாங்க. இதை வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எவ்வளோ ப்ரைஸுன்றதை நான் செக் பண்ணிட்டு தான் நான் போனேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா 1500 சொன்னாங்க. கவர்மெண்ட் மூலியமாக நீங்கள் வந்ததுனால 1300 ஸ்கேன் சென்டரில் எடுத்தாங்க. ஸோ இந்த ஸ்கேனை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5th மந்த்து ஸ்கேனு. இந்த ஸ்கேன் வந்து பார்த்தீங்கன்னா அனாமலை ஸ்கேனுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கூட தான், ஸோ ரேட் அதிகமாக தான் இருக்கும். பட் எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸுமே கண்டிப்பாக இந்த ஸ்கேனை எடுக்க சொல்லுவாங்க. இந்த ஸ்கேனில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தையோட டெவலப்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குது, முதுகு வளர்ச்சி எப்படி இருக்குது, குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5th மந்தில் முழு வளர்ச்சி இருந்திருக்கும். ஸோ எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கேன் ரொம்ப 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 முக்கியம். இது கொஞ்சம் ரேட்டு கூட தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நாவல் ஸ்கேன்லேயே கால் பண்ணி நான் கன்ஃபார்ம் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2000 2500 மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு நான் இந்த ஸ்கேன் சென்டர் நான் வந்து கால் பண்ணி கேட்டோன்னே 2500 வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறமா என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டிருந்தேன்.
அப்புறமா வந்து இது அந்த 5th மந்த்லேயே பார்த்தீங்கன்னா இசிஜி எடுக்க சொன்னாங்க, எக்கோ எடுக்க சொன்னாங்க. சரி ஓகே, இதையும் நம்ம கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரூ. 2000 2500 கிட்ட வரும். ஒவ்வொரு இசிஜி, எக்கோ அப்படி எடுக்கிறதா இருந்தால் ஒரு 3500 கிட்ட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் நிறைய ஸ்கேன் சென்டர்லேயும் கேட்டிருந்தேன். அப்புறம் வந்து கவர்மெண்ட்டில் போனேன். கவர்மெண்ட்டில் போயிட்டு அவங்க எழுதி கொடுத்தாங்க இல்லையா டாக்டர், ஸோ அதை காமிச்சேன். காலையில் 7 மணிக்கெலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், எக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு. போன உடனே பார்த்தீங்கன்னா 7 மணிக்கெலாம் வந்து நான் ஹாஸ்பிட்டல் வந்து ரீச் பண்ணிட்டேன். ரீச் பண்ண உடனே அவங்க வந்து ஒரு சீல் மாதிரி அடித்து எழுதி கொடுத்துட்டாங்க. உள்ளே போய் 1 மணி நேரம் தான் உட்காந்தேன். இசிஜியும் எடுத்துட்டேன், எக்கோவும் எடுத்துட்டேன். ஸோ வெளியே நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக 3000 கிட்ட வந்திருக்கும். ஸோ இது வந்து நான் கவர்மெண்ட்லேயே எடுத்துட்டேன். அவங்களே வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. கவர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நான் இதை பற்றி கேட்டேன். ஸோ இங்கே ஸ்கேன் எதனா எடுப்பாங்களான்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் டாக்டர்கிட்ட வந்து இந்த ஸ்கேன் எடுக்க சொல்லி ஒரு லெட்ரு மாதிரி வாங்கிட்டு வரணும்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து அது தெரியாது. கவர்மெண்ட்டில் போய் கேட்ட உடனே இந்த மாதிரி ஒரு லெட்ரு வாங்கிட்டு வரணும்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல்லாவரத்தில் இருக்கிறோம். பல்லாவரத்துலேருந்து நாங்கள் எக்மோர் போயிட்டு, ஸோ அதுக்கு வந்து சீல் மாதிரி அடித்து இந்த டேட்டுக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்களாம். ஸோ அதுக்கப்புறமா அவங்க சொன்ன டேட்டுக்கு போயிட்டு தான் அந்த ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க. அண்ணாமலை ஸ்கேனு. சரி ஓகே, அண்ணாமலை ஸ்கேன் வெளியே விசாரித்தா ஒரு 3500 கிட்ட வருதே, சரி ஓகே எடுக்கலான்னு நினச்சேன். பட் வந்து என்னால் பல்லாவரத்துலேருந்து எக்மோருக்கு போயிட்டு அதுக்கு ஒரு சீல் வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த டைமில் போய் நம்ம போய் பார்க்குறதுக்கு வேறு எங்கன்னா ஸ்கேன் சென்டரில் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன். சரி ஓகே, கவர்மெண்ட்டில் வேணாங்க, இசிஜி எக்கோ எடுத்ததோடு போதும், நம்ம நியர்பையில் எங்கன்னா ஸ்கேன் சென்டர் இருந்தால் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, எல்லா ஸ்கேன் சென்டருமே நம்ம விசாரிக்கிறது நல்லது இல்லையா? ஏன்னா ஃபஸ்ட்டு பையனுக்கு பார்த்தீங்கன்னா 3500 கிட்ட ஆச்சு. அண்ணாமலை ஸ்கேன் வந்து எடுத்திருந்தேன், ப்ரைவேட்டில் எழுதி கொடுத்தாங்க. நான் ஒரு ஸ்கேன் சென்டரில் போய் எடுத்திருந்தேன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில். அங்கே 3500 சார்ஜ் பண்ணாங்க. இந்த அண்ணாமலை ஸ்கேன் வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருந்தேன், சரி எங்கே இருந்தாலும் கேட்டு சொல்லுங்கள், ஸோ எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். நாவலில் கேட்டதுக்கு 2000 மேலே வரும்னு சொன்னாங்க. சரி வேறு எங்கன்னா ஒரு ஸ்கேன் சென்டரில் சும்மா விசாரிக்கலான்னு கேட்டதில் சானிட்டோரியம் இருக்குது பார்த்தீங்களா, அறம் ஸ்கேன் சென்டர். நீங்கள் சானிட்டோரியம் பஸ் ஸ்டாண்ட் இறங்கின உடனே உங்களுக்கு ரைட் சைட்லேயே இருக்கும். இப்போ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வரீங்கன்னா ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா அறம் ஸ்கேன் சென்டர்னு இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 800 சொன்னாங்க அண்ணாமலை ஸ்கேனுக்கு. பட் வந்து சரி 800 சொல்கிறாங்களே, நல்லா எடுப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் எனக்கு இருந்துச்சு. பட் வந்து கண்டிப்பாக நான் சொல்வேன், கண்டிப்பாக ஒர்த் அந்த ஸ்கேன் சென்டரு. நான் போனேன், ஒரு கொஞ்சம் இப்படி பார்த்துட்டு அப்படி விடுற மாதிரிலாம் கிடையாது, அப்பாயின்மெண்ட் பேஸ் படி தான். ஏன்னா அண்ணாமலை ஸ்கேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 பேருக்கு தான் எடுப்பேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். இந்த டேட்டில் வாங்க, இந்த டைமில் வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு நாளைக்கு 2 பேருக்கு தான் அண்ணாமலை ஸ்கேன் எடுப்பேன்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. நான் வந்து ஒரு 10 மணிக்கு போனேன். ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா 800 வந்து பே பண்ணிவிட்டு நான் அண்ணாமலை ஸ்கேனுக்கு போய் உட்கார ஆரம்பிச்சிட்டேன். தண்ணி குடிச்சிட்டு யூரின் போயிட்டு வந்துடுங்க, நடந்துக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு 1/2 hour கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா நடந்தேன். அதுக்கப்புறமா போய் ஸ்கேன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பாப்பாவோட தலை, ஹெட்டு, கை, கால் எல்லாமே வந்து செக் பண்ணிட்டாங்க. பட் முதுகு மட்டும் பார்த்தீங்கன்னா பாப்பா திரும்பவே இல்லை. திரும்பினா தானே முதுகு வந்து எடுக்க முடியும். ஸ்பைனோட வந்து கண்டிப்பாக நாங்கள் பார்க்கணும். ஏன்னா இந்த ஸ்கேன் பார்த்தீங்கன்னா குழந்தையோட முதுகெலும்பு எப்படி இருக்குன்றதை செக் பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியன்ற மாதிரி சொன்னாங்க. பட் எல்லாமே வந்து எடுத்துட்டாங்க. பட் குழந்தை மட்டும் திரும்பி படுக்கவே மாட்டா அப்படின்னாங்க. சரி நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு வாங்க, ஒரு 1/2 hour கழிச்சு திருப்பி நம்ம செக் பண்ணலான்னு சொன்னாங்க. அதே மாதிரி போய் நான் சாப்பிட்டுட்டு வந்தேன். அப்போவும் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எடுக்கும்போது பாப்பா வந்து திரும்பவே மாட்டா. ஸோ அதுக்கப்புறம் வந்து லேட் ஆகிடுச்சிங்க, நாளைக்கு வாங்க, நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி நானும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு 2-3 வாட்டி அவங்க எடுத்து பார்த்தாங்க, பாப்பா திரும்பல. ஆனால் ஸ்பைன் வந்து கண்டிப்பாக முக்கியம், அதை நாங்கள் எடுத்தே ஆகணும். பாப்பா திரும்பாதனால நாளைக்கு வாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. சரி நான் போயிட்டு அடுத்த நாள் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கும் போதே பாப்பா திரும்பிட்டார். ஸோ முதுகு எல்லாமே பார்த்து எடுத்துட்டாங்க. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது, நார்மலாக இருக்குது, ஹார்ட்பீட் எல்லாமே கரெக்டாக இருக்குது, குழந்தையோட டெவலப்மெண்ட்டுமே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த ஸ்கேன் சென்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப சூப்பராக வந்து பார்க்குறாங்க. இங்கே வந்து ப்ரைஸுமே ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்கள மோஸ்ட்லி வந்து நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஸ்கேன் வந்து எடுத்துக்கலாம், நல்லா இருக்குது.
அனாமலி ஸ்கேன் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்ட போய் கேட்டிருந்தேன். ஸோ பாப்பாவுக்கு எல்லாமே நல்லா இருக்குமா, டெவலப்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்குது, பாப்பாவோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ 5th மந்தில் நான் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 556 கிராம் வந்து பாப்பாவோட வெயிட் இருக்குது. ஸோ முன்ன பின்ன பார்த்தீங்கன்னா 81 கிராம் முன்ன பின்ன இருக்கலான்ற மாதிரி சொன்னாங்க 5th மந்த் ஸ்கேனில். ஸோ எல்லாமே நார்மலாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அனாமலி ஸ்கேனில் குழந்தையோட டெவலப்மெண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்பைன், அதாவது முதுகெலும்பு எப்படி இருக்குன்றத முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கேனுன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாமே நார்மலாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு 800 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அரம் ஸ்கேனில். ஓகேங்களா? இதே பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்கேனை விட கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு. நிறைய பேர் அனாமலி ஸ்கேன் வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குக்கா, எங்கக்கா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. சானிட்டோரியமில் இருக்கக்கூடிய அரம் ஸ்கேன் சென்டரில் தான் எடுத்தேன். அங்கே ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இசிஜி எக்கோ எடுக்கணுன்னாலும் நீங்கள் அங்கே கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7th மந்தில் ஒரு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. அது வந்து க்ரோத் ஸ்கேனு. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே கால் பண்ணி நான் எவ்வளோ ஆகும்னு சொல்லி கேட்டிருந்தேன். இது வந்து 750 ஆகும்னு சொன்னாங்க. அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன், செகண்ட் ஸ்கேன், தேர்ட் ஸ்கேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸை விட கம்மியாக தான் இருக்கும். அனாமலி ஸ்கேனே வந்து 800 தான். மற்றபடி எல்லா ஸ்கேனுமே வந்து 750 தான் சொன்னாங்க. க்ரோத் ஸ்கேன் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட க்ரோத் எப்படி இருக்குது, குழந்தையோட வெயிட் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே நார்மலாக இருக்கா இல்லைன்றது அதில் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 750 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க க்ரோத் ஸ்கேனு, 7th மந்த்து ஸ்கேனு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9th மந்த்துக்கு ஒரு ஸ்கேன் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஃபைனல் க்ரோத் ஸ்கேன் சொல்லிட்டு, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி குழந்தையோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, குழந்தை என்ன கண்டிஷனில் இருக்குன்றதை பார்க்குறதுக்கான ஒரு ஸ்கேன் தான். இது வந்து ஃபைனல் க்ரோத் ஸ்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸை விட கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டுட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு போகலாம். பட் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு 2 பேரை தான் பார்ப்பாங்க டாக்டர். ஸோ அதனால் கால் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். ஃபஸ்ட்டு 2 ஸ்கேனுமே பார்த்தீங்கன்னா வேறு ஸ்கேன் சென்டரில் தான் எடுத்தேன். அங்கே கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அரம் ஸ்கேன் சென்டரில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. 1000 ருபீஸ்க்குள்ளே தான் எல்லா ஸ்கேனுமே இருந்துச்சுன்றதுனால நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா கண்டிப்பாக அரம் ஸ்கேன் சென்டர் தான். ஏன்னா வந்து நல்லா வந்து பார்க்குறாங்க, ஸோ எல்லாமே செக் பண்ணுறாங்க, ஸோ நம்மக்கிட்ட அன்பாக பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. நான் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி விசாரிக்க சொன்னதில் இங்கே கம்மியாக இருக்குன்ற மாதிரி கேட்டு சொன்னார், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கே, ஸோ கரெக்டாக எடுப்பாங்களா அப்படின்ற உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அங்கே ரொம்ப நல்லா பார்க்குறாங்க. ஸ்கேன் எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா குழந்தைய காட்டுறாங்க, உங்கள் குழந்தை இப்படி இருக்குது பாருங்கள், தலை இருக்குது பாருங்கள், முதுகு இருக்குது பாருங்கள், வயிறு இப்படி இருக்குது, கால் கை எல்லாமே காட்டுறாங்க. ஸோ ரொம்ப அன்பாக வந்து எல்லாமே நடந்துக்கிறாங்க டாக்டர்ஸ்லாம். ஸோ அதனால் வந்து நான் வந்து இனிமேல் எடுக்கக்கூடிய ஸ்கேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே தான் நான் எடுப்பேன். உங்களுக்கும் வந்து ஏன்னா ஸ்கேன் எடுக்கணும், ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்கேன் சென்டர் போய் நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே ஸ்கேன் எடுக்கிறீங்கக்கா, எங்கே கம்மியாக இருக்கும், நீங்கள் சென்னையில் எந்த இடத்துலக்கா உங்களுக்கு நீங்கள் எடுத்தீங்க, என்னென்ன இருக்குக்கா, ஸோ எல்லா டவுட்டுமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.